மாநில கல்வி திட்டத்தில் கவர்னர் படிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் வந்து மாநில கல்வி திட்டத்தில் தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும், என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாநில கல்வி திட்டத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான். அதனால் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அவங்க இன்னும் 30 வருஷம் பொறுத்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஹையர் எடுகேஷன் புள்ளி விவரங்களை வந்து இன்றைக்கே அதை தாண்டி அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால் நமக்கு வந்து யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, பிஎம் ஸ்ரீக்கு வந்து அனுமதி கொடுக்காததில் அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை மாற்றும் பொழுது தான் வந்து அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது, மற்ற மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாநிலங்கள் இருக்குது. இது எல்லா இது வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து கல்வி அப்படிங்கிறது. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் தன்னிச்சையாக மற்றவர்கள் மீது தன்னுடைய கருத்துக்களை திணிக்க பயன்படுத்தி கொண்டு நியாயமாக நமக்கு எஸ்எஸ்ஏ வேறு ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஸ்கீம், இந்த பிஎம் ஸ்ரீங்கிறது வந்து வேறு ஒரு ஸ்கீம். ரெண்டையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீங்கள் இப்படி இதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் வந்து அதை அந்த நிதியை தர முடியும் என்பது நிச்சயமாக நியாயமில்லாத ஒன்று. முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று முடிவெடுப்பார். அகற்ற போதுமான மோட்டார் பம்புகளை வெளியூர்களிலிருந்து மழை தொடங்குவதற்கு முன்பே இங்கு வந்து கொண்டு வந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் தாழ்வான பகுதிகளை மக்களை மீட்டு தங்க வைக்கும் நிவாரண முகாம்களை சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், பால், பாய், போர்வை போன்ற அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட அறிவித்துக் கொள்கின்றேன். பம்பிங் ஸ்டேஷன்கள் மழைக்காலத்திலும் தொடர்ந்து இயங்க அதன் தொழில்நுட்ப உத்தரவாதத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நகர்ப்புற வாழ்வள மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதிகள் சில சிதிலமடைந்து உள்ளதாகவும் அங்குள்ள மக்களை வேறு இடத்திற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்களை மழைக்கு முன்னதாகவே வேறு இடத்திற்கு மாற்றுவது அவசியம். அதில் நாம் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மழைநீர் வடிகால், கழிவுநீர் குழாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை நீக்குவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேன்ஹோல் பகுதிகளில் தேங்கியுள்ள கழிவுகளை எடுப்பதற்காகவும் 2 மேன்ஹோலுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். மற்ற அனைத்து பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்டாலும் ஒரு நாளைக்கு மேல் மின்சாரம் இல்லை என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த பணிகளையும் மக்கள் கேள்விக்கு உட்படுத்துகின்றனர். அதனால் மழை நேரத்தில் மின்வாரிய பணி என்பது மிக மிக முக்கியமானது. பேரிடர் காலங்களில் தன்னார்வலர்கள், என்ஜிஓஸ், சமூக ஆர்வலர்களுக்கான அவர்களுடன் சேர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மழைக்கு முன்பாக அவர்களை ஒருமுறை அழைத்து பேசினால் கூட நமக்கு இன்னும் உதவியாகவும் இருக்கும். மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மக்கள் பணியில் நீண்ட அனுபவம் உள்ளவர்கள். பேரிடர் காலங்களில் அவர்கள்தான் மக்களுடைய கேள்விகளை நேரடியாக எதிர்கொள்ள இருப்பவர்கள். எனவே அவர்களுடன் தொடர்பில் இருந்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு இணைந்து பணியாற்றுமாறு அதிகாரிகளை மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும்போது தயவு செய்து சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளை உங்கள் உடன் அழைத்து செல்லுமாறும் மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். நிதி இல்லாததால் புதிய பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை என்ற மனநிலை உள்ளதை மக்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே சென்னையை பொறுத்தவரை மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதனால்தான் மாநகராட்சி
CMDA, WRD, PWD, மின் வாரியம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என அனைத்து துறைகளின் தங்களுடைய திட்டப்பணிகளுக்கான நிதியை கழிவுநீர் குழாய் அமைத்தல், மழைநீர் வடிகால் அமைத்தல் போன்ற மக்களுடைய அடிப்படை அத்தியாவசிய பணிகளுக்கு முன்னுரிமை தருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, மாமன்ற உறுப்பினரான நிதியையும் இப்பணிகளுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் மெட்ரோ ரயில் பணிகள் பல இடங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளால் பெருமழையின் பொழுது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையிலும் நாம் துரிதப்படுத்த வேண்டும். இந்த ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நான் நம்முடைய அமைச்சர்களுடன் சேர்ந்து மக்கள் பிரதிகளுடன் இணைந்து மழைக்கால பணிகளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தடுத்த ஆய்வுக் கூட்டங்கள், கள ஆய்வுகள் குறித்த தகவல் உங்களுக்கு தகவல் தரப்படும். இந்த ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடைபெற்று வரும் மக்கள் நல பணிகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறிய அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்களுடன் சமர்ப்பித்தோம். இன்றைய இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த போதும் என்னுடைய சரி அமைச்சர் தொலைபேசியில் அழைத்து இதை பற்றி தெரிந்து கொண்டார், கேட்டறிந்தார். சென்னையின் வளர்ச்சி மேம்பாடு குறித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர் அவர்களுக்கு அறிக்கை தரப்படும். எனவே மழை காலத்திற்கு முன்பாக துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மக்கள் பிரதிகளுடன் இணைந்து பணிகளை செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய உபநீரையும் தடுத்து நிறுத்துவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழகம் வருகை தந்த கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் மேகதாட்டுவில் அணை கட்டி தமிழ்நாட்டிற்குத்தான் தண்ணீரை வழங்கப் போகிறோம் என்று உண்மைக்கு புறம்பான ஒரு பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் வந்து மேற்கொண்டிருப்பது அண்டை மாநில உறவுகளை சீர்குலைக்கும் நடவடிக்கையாகும். இது தமிழ்நாடு மக்களை சிறுமைப்படுத்துகிற வகையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. குறிப்பாக மேகதாட்டில் அணையை கட்டி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்கிற வக்ரபுத்தியோடு அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் செயல்படுவதை நியாயப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டில் பேசியது ஏற்கத்தக்கதல்ல. இதனை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ராசிமணலில் அணை கட்டுவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அவர்கள் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் மேகதாட்டுவில் அணை கட்டுவதை தமிழ்நாடு தடுக்க முடியாது, எங்களுடைய உரிமை என்று சொல்லுவதும் சட்டவிரோதமானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது, கீழ்ப்பாசன மாநில பாசன உரிமையை அபகரிக்கும் நோக்கம் கொண்டது. எனவே கர்நாடக அரசு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர் தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து ராசிமணல் அணை கட்டுவதற்கான அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்த்து ஒருங்கிணைத்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு காவிரி உரிமையை மீட்பதற்கும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுவதற்கும் எங்களோடு துணை இருந்தவர். ஒன்றுபட்டு செயல்பட்டோம். இன்றைக்கும் இந்த மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்துவதற்கு ராசிமணல் அணை ஒன்றுதான் தீர்வு என்கிற அடிப்படையில் அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அவர் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் திரும்பியவுடன் இது குறித்து நான் நேரடியாக பேசிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் தொடருவோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து முல்லைப் பெரியாறில் உச்சநீதிமன்றம் அணைக்கு 2 குழுக்கள் அமைத்து மாதந்தோறும் ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் கேரளாவிற்கு மரங்களை வெட்டி வேபி அணையை பலப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு கட்டுமானப் பொருட்களை முல்லைப் பெரியாருக்கு கொண்டு செல்வதற்கான அனுமதிகளை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து மாதந்தோறும் உறுதிப்படுத்தி வருகிற நிலையில் தற்போதைய மத்திய அரசு நீர்வள ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கும் வகையில் இன்றைக்கு ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்வதாக கூறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. மாநிலங்களுக்குள் மாநிலங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு துணை போவது கண்டிக்கத்தக்கது. உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நீர்வள ஆணைய செயலாளர் அறிவித்திருக்கிற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும். இதனை வலியுறுத்தி தீவிர போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம்.